அனைவருக்கும் வணக்கங்க. இன்று 1, 2, 3 என்பார்கள் கணிதத்தில். 1, 2, 2 2க்கு அப்புறம் 3 வராமல் 2 122 அது பிறந்த நாளான கர்ம வீரர் காமராஜர் அவர் நினைவாக இன்று அவர் பிறந்த நாளை நினைவுபடுத்தி எடுத்துக்காட்டு அடுத்தவர்கள் சொன்ன நல்ல கருத்துக்களை ஒரு மருத்துவனாக ஒரு மனிதனாக இருந்து சமூக பொறுப்பாக நிறைய பேர் தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பதையும் ஒரு சாதாரண சிறு தோல்வி வந்தவுடன் துவண்டு போவதையும் ஒரு சிறு தொந்தரவு வரும்பொழுது அதை நினைத்தே வாழ்க்கையின் நல்ல பகுதியை அடைய முடியாமல் வெற்றி அடைய முடியாமல் தவித்து கொண்டிருப்போருக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் விதமாக இந்த எடுத்துக்காட்டு என்ற ஒரு புதிய சேனலை உருவாக்கியுள்ளோம். சமூக கருத்துக்களை மருத்துவத்துறையில் பதிவிடும் பொழுது அது டைலூட் ஆகிவிடுகிறது. முடிந்த அளவு தமிழ் வார்த்தைகளை பேச வேண்டும். அது தமிழ் சமுதாயத்தை வளர்த்த வேண்டும். அதற்கான ஒரு பொன்னாளை தேர்ந்தெடுத்தோம். அது இந்நாளாக அமைந்தது. இந்நாள் கர்ம வீரர் காமராஜர். என் மனதில் அதிக ஆழம் பிடித்தோர் அப்துல் கலாம் ஐயாவை அடுத்து கர்ம வீரர் காமராஜர் அவர்களே. அவர் போல்தான் என் வாழ்க்கையும். இந்த தமிழ் என்பது என் படிப்பில் ஒட்டாத ஒன்றாக இருந்தது. அறிவியல் பட்டம் பெற்றாலும் தமிழில் அவ்வளவு ஆர்வமில்லை. ஆனால் கேள்வி ஞானத்தால் எப்படி கர்ம வீரர் காமராஜர் கேள்வி ஞானத்தால் நிறைய கற்றாரோ அதுபோல் அடுத்தவர்கள் தமிழிலிருந்து கற்று அந்த தமிழை மனதை ஊக்கப்படுத்தும் விதமாக பல பதிவுகளை விடவுள்ளோம். இன்று அவர் பிறந்த நாளில் கர்ம வீரர் என்று அழைக்கும் காமராஜர் அவர்களை 122வது பிறந்த நாளாம் இந்நாளில் யாருமே செய்ய முடியாத சில வேலைகளை செய்தவர். அவர் பருவத்திலேயே சிறை சென்றவர், மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவர். அவர் அர்ப்பணிப்புக்கு முன் நாம் ஏதாவது மக்களுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று தோன்றும் பொழுது நம் சிறிய நேரங்களை மக்களின் முன்னேற்றத்திற்காக மக்கள் தன்னம்பிக்கை பெற பதிவிட வேண்டும். ஒரு மருத்துவராக ஒரு மனிதனாக அவரை பார்க்கும் பொழுது ஃபியூச்சரிஸ்டிக் விஷன் என்று சொல்லும். அடுத்த 10 ஆண்டுகள் அடுத்த 20 ஆண்டுகள் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை திட்டமிடும் தன்மை மிகவும் முக்கியமானது என்போம். நம் முன்னேற்றத்திற்கு தன் முன்னேற்றத்திற்காக இல்லாமல் தமிழ்நாடு முன்னேற்றத்திற்காக பல அணைகளை கட்டியவர். என் மனதில் அப்படியே அவர் என்றுமே நின்று கொண்டிருப்பார். ஏழைகள் பொய் சொல்லாது என்பார். அதைத்தான் அறிஞர் அண்ணாவும் சொன்னார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று. இயலாதவர்கள் கடினப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறுபவர்கள் தவறிழைக்க மாட்டார்கள் என்பது மாற்று கருத்தில்லாத உண்மை. அப்படி என் வாழ்க்கையை தொடங்கிய பயணங்களையும் பின்னோக்கி பார்க்கிறேன். அந்த அவர் சொன்ன வார்த்தைகளை மனதில் உணர்ந்து நெகிழ்ந்து மகிழ்ந்த தருணங்கள் பல. இதில் அப்துல் கலாமும் கர்ம வீரர் காமராஜரும் என்றுமே சிகரங்களாகவே தெரிகிறார்கள். அண்ணா போல அரசியல் ஆளுமைகள் சொல்லலாம் படித்த மேதை அண்ணா என்று. சாதாரண மனிதன் சொல்வான் கர்ம வீரர் காமராஜர் படிக்காத மேதை என்று. அவர் படிக்கவில்லை. ஆனால் அனைவர் படிப்பையும் உறுதி செய்தார். பள்ளிக்கூடங்களால் அணைகள் கட்டினார், நீர்களை தேக்க வைத்தார். மக்களின் வாழ்க்கையை தேக்க வைக்க அல்ல, நீர்களை தேக்க வைத்து மக்கள் மனதில் ஊக்கம் கொடுத்தார், விவசாயிகள் மனதில் ஊக்கம் கொடுத்தார். அவர் கட்ட அணைகளே இன்று வரை அவர் பெயர் சொல்லும். என்று அரசர்கள் கோயில்கள் கட்டினார்களோ அதுபோல அணைகள் கட்டி நீரை தேக்கி மக்களை ஊக்கப்படுத்தி விவசாயிகளை ஊக்கப்படுத்தி இன்றும் நம் வயிற்றுக்கு சோறு போட்டு கொண்டிருப்பவர் கர்ம வீரர் காமராஜர். எப்பொழுதுமே நான் காமராஜர் ஆட்சி அமைப்பேன் என்று வட்டாரங்கள் சொல்வது போல அப்படி ஒரு ஆட்சியை நடத்தியவர் தான் கர்ம வீரர் காமராஜர். மருத்துவனாக இருந்து மனிதனாக இருந்து அவரை பார்க்கும் பார்வை கிங் மேக்கர் என்பார்கள். அனைத்தும் படிக்காத ஒரு மேதை செய்தது, தனக்காக எதையும் கொண்டு செல்லாதது. சென்று விட்டார். ஆனால் அவர் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நின்று கொண்டிருக்கிறார். நெஞ்சை நிமிர்த்தி நின்று கொண்டிருக்கிறார். ஏழைகளுக்கான வாழ்க்கையை உறுதி செய்தவர், அனைத்தரும் படிக்க வைத்தவர், கல்வி நிறுவனங்களை உருவாக்கியவர்.
நீரை தேக்கி விவசாயிகளின் வயிற்றில் பாலை வார்த்தவர். இந்த 122வது பிறந்த நாளில் இது போன்ற கருத்துக்களை மக்களிடம் பதிவிட வேண்டும். இது நம்மளுக்கு ஒரு என்னால் படிக்க முடியவில்லை என்று சொல்பவர்களுக்கு ஒரு பெரிய படிக்காத மேதை ஒருவர் முதலமைச்சர் வரை சென்று மக்களுக்கு தொண்டாற்றி இன்று வரை நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஸோ இன்றிலிருந்து நம் பயணத்தை தொடங்குவோம். மருத்துவனாக உள்ள காரணத்தினால் தமிழிலோ ஏதோ ஒரு சொல்லும் செய்தியிலோ ஒரு தவறு இருந்தாலும் அதை திருத்தும் வண்ணமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒன்றிணைந்து பயணிப்போம், தன்னம்பிக்கையை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.